பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் ஆள பிறந்தவர்கள், அடிமைகள் அல்ல. ஆதார வசனம் மீகா 4:8. முந்தினை ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். 2 தீமோத்தேயு 2:12. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகை செய்வோம். ஆளுகை செய்ய பிறந்தவர்கள் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, ஏன் நான் ஆளத்தானே பிறந்தேன், என் அடிமையாகவே இருக்கிறேன், இதிலிருந்து எப்படி வெளியே வருவது, எது ஆளுகை எது அடிமைத்தனம் புரியாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு என்ற மனக்கண்கள் திறக்கப்படுவதாக நீர் அவர்களை ஆளுகை செய்ய வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆண்கள், பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள், மேஜர், மைனர், படித்தவர், படியாதவர் என்று புள்ளி விவரத்திற்காக கணக்கெடுக்கிறார்கள். இது பூமியில் உள்ள ராஜ்யத்திற்கு இவர்களுக்கு வசதி செய்து கொடுக்க, கல்வி கொடுக்க, மருத்துவ உதவி கொடுக்க அவசியமாகிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் பரலோகம் ஒரு கணக்கெடுப்பு செய்கிறது. சுயாதீனன், அதாவது ஆளுகை செய்கிறவன், அடிமைகள், அவ்வளவுதான். யார் சுதந்திரவாளி? சுயாதீனன், தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டு ஆவியானவர் கட்டளைக்கு வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவன். இவன் இப்படி நடப்பதால் தன்னையும் தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலை பிசாசியை அடக்கி ஆள்கிறான். இவன் வசனமும் கர்த்தரையும் தன்னை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்தவன். ஆகையால் இவன் மற்ற எல்லாவற்றையும் ஆள்கிறான். ஆதியாகமம் 1:27-28 மனுக்குலம் தேவனிடத்தில் பெற்ற ஆளுகை இழந்துவிட்டது. கீழ்ப்படியாததினால் நாம் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆத்துமா அவரை போல சிந்திப்பது, செயல்படுவது, அன்பு செலுத்துவது. அதனால் தான் நம்ம வேதம் தேவர்கள் என்று அழைக்கிறது. தேவ வார்த்தையை பெற்றதால் தேவர்கள். தேவ வார்த்தையின்படி நம்மை அலைன்மெனை கொள்வதால் நாம் தேவர்கள். ஆளுகை இழந்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இழந்த அனைத்தையும் பெற்றோம். முந்தின ஆளுகை நம்மிடத்தில் வந்தது. இதுதாங்க ரட்சிப்பு. இதன் மகத்துவத்தை, பேஸ், அஸ்திவாரத்தை புரிந்து கொண்டு செயல்படாததினால் விசுவாசி இன்னும் யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா, பில்லி சூனியை வைத்து விட்டார்களே, குடும்பத்தில் எல்லாம் தாறுமாறாக இருக்கிறதே என்று புலம்புகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். இது இவர்களுடைய அடிப்படை உரிமையை அறியாததினால், அதை செயல்படுத்தாததினால் வருகிறது. தங்குகிறது நிலையாக்கி கொண்டு மடத்தை பிடித்து கொண்டு மடத்துக்கு உரியவனை அடிமையாக்கி வைத்துவிட்டது. செய்தி என்ன? நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, சுயாதீனர்கள், மேஜர். தேவ சித்தத்தின்படி நாம் உயர்ந்த வாழ்வு வாழ பிறந்தவர்கள். சர்வாங்க சுகம் நம்முடையது, வியாதி நோய் நம்முடையது அல்ல. பொறுமை, தாழ்மை, தயவு காண்பித்தல், கருணையாயிருத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், காத்திருக்குதல், நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு காத்திருக்குதல், ஞானம், அறிவு, புத்தியோடு செயல்படுதல், இவைகள்தான் நமது பண்புகள், தெய்வீக பண்புகள். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்று. ஆளுகை செய்யும் பண்புகள் இது இருந்தால்தான் நம்ம ஆளுகை செய்ய முடியும். பொறாமை, வயிற்றெரிச்சல், சோம்பேறித்தனம், பேதமை, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படுவது, பேசுவது, அவிசுவாசம், பயம், சந்தேகம், கம்பேர் பண்ணி பார்த்து ஏங்குதல், பெருமை, தம்மை வெளிப்படுத்தி ஏதோ ஒரு காரியத்தில் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது, பண வெறி, தேவனை அசட்டை பண்ணுதல், தேவ ஆவிக்கு எதிர்த்து நிற்குதல், பெரியோரை மதிக்காததல், பெற்றோரை கடப்படுத்தாமல் இருப்பது, வாய் அடக்கம் இல்லாமல் இருப்பது, நாவடக்கம் இல்லாமல் இருப்பது, இவைகள் அடிமைப்படுத்தும் பண்புகள். இவைகள் இருந்தால் அடிமைகள். இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ், தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் அடிமைகள், ஆளுகை செய்கிறவர்கள் என்று. பிசாசின் தூண்டுதலினால் வரும் செயல்படும் பண்புகள் இவைகளெல்லாம். இந்த பண்புகள் நம்மிடத்தே காணப்பட்டால் நாம் அடிமைகள் தான். இதுக்கு வேற ஒன்று எங்கேயுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிமைகளுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. அடிமையை நம்பி செல்வத்தை, சுகத்தை, ஆளுகையை தேவன் கொடுப்பதில்லை. லூக்கா 15 இளையோகுமார், என்னுடைய பங்கை எனக்கு கொடுங்கள் என்ற இவன் மனதில் என்ன? நான் அடிமை இல்லை, நான் சுயாதீனம், எனது கொடுங்கள் என்று வாங்கி கொண்டு போனான். தான் சுதந்திரவாளி என்று போனான். சகலத்தையும் இழந்தான். குடியானவனுக்கு அடிமையானான். பன்றிக்கு போடு தவிடு கூட கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் புத்தி தெளிந்தது, எது அடிமைத்தனம் எது ஆளுகை என்று. இப்போது நான் அடிமை. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அடிமைதான். தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அடிமைதான். எத்தனை சுதந்திரம் கையில் இருந்தாலும் அதுவே நம்மை அடிமைப்படுத்திவிடும். இளையகுமாரன் தகப்பனை தேடி வந்தான். இனி நான் குமாரன் அல்ல, நான் சுதந்திரவாளி அல்ல, நான் ஆளுக பிறந்தவன் அல்ல, என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். பிதா அவனை அணைத்து முத்தமிட்டார், ஆளுகை தந்தார். ஏனென்றால் அவன் திருந்தி விட்டான், புரிந்து கொண்டான்.
இக்காலத்தில் பிள்ளைகள், ஒரு சில பெண்மணிகள் நாங்கள் அடிமைகள் அல்ல, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று தேவ நியமத்திற்கு எதிராக கொடி பறிக்கிறார்கள், கொடி பிடிக்கிறார்கள். பரிதாபம். சில நாட்களிலேயே அடிமைகளாகி சமுதாயத்தில் அருவருக்கப்பட்டு ஒதுக்கப்படுகிறார்கள். கர்த்தர் ஒருவரையும் ஒதுக்குறவர் அல்ல. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீதிமொழிகள் 22:7. நம்மை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்றார். நீ கீழாவதில்லை, அதாவது அடிமையாவதில்லை, மேலாவாய் என்றார். உபாகம் 28:12-14. இதுதான் நமது உரிமை, சுயாதீனம், ஆளுகை. ஏன் மாறிவிட்டது? யோசியுங்கள். இயேசு தன் பெற்றோர் கரத்தில் கீழ்ப்பிடிந்திருந்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று லூக்கா 2:51-52. எப்பொழுதெல்லாம் நாம் வார்த்தைக்கும் ஆவியானவருக்கும் இயேசுவுக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்பிடிந்து அவர் கைக்குள் இருக்கிறோமோ நாம் உயர்வடைவோம், நாம் மேன்மை அடைவோம், நாம் விருத்தி அடைவோம். ஏன் விருத்தி அடையவில்லை என்பதற்கு இதிலே பதில் இருக்கிறது. நாம் என்ன ஆகவில்லை, விட்டு கொடுக்கவில்லை, அவரை ஆளுகை செய்ய நாம் விடவில்லை, நம்ம சொந்த புத்தியில் ஆளுகை செய்தோம், அதனால் வந்தது. சொந்தமாக தீர்மானம் எடுத்தோம், அதனால் வந்தது. நீங்கள், உங்கள் பிள்ளைகளும், உங்கள் குடும்பமும் சகல ஆசீர்வாதங்களை பெற்று விருத்தி அடைய வேண்டுமா? அடிமைத்தனத்திலிருந்து ஆளுகைக்குள் வாருங்கள். அடிமைத்தனம் உங்களை வளர விடாது, உங்களை உள்ளே ஆளுகைக்கு, தேவ ஆளுகைக்குள் வர விடாது. அதே சமயத்தில் தேவ ஆளுகை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காது. இதோ சாபம், ஆசீர்வாதம், மரணம், ஜீவன் உன் கண்முன்னே வைத்திருக்கிறேன், எது வேண்டுமோ தெரிந்து கொள் என்கிறது பரலோகம். இன்றைய ஆளுகையை, சுகத்தை, செழிப்பை, மேன்மையை, மரியாதையை, கணத்தை தெரிந்தெடுங்கள். ஆளுகை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வையுங்கள். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள். உங்களை எதுவும் அடிமைப்படுத்தக்கூடாது என்ற சிந்தனையில் வெளியே வாருங்கள். நல்ல சுபாவத்தை கையில் எடுங்கள். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களை ஆளுகை செய்யட்டும். அதிகாலை எழும்பி கர்த்தரை தேடி என்று உணர்த்துவார். வேதத்தை தியானத்தோடு ஆவியான துணை கொண்டு வாசியுங்கள். முறையாக சகிப்புத்தன்மை, பொறுமையை கையில் எடுங்கள். பொறுமையோடு உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்தில்தான் உங்கள் மாமிசத்தோடு போராட வேண்டி வரும். பாடுகள் வரும். பாடுகள், சோதனைகள், வேதனைகள் என்பது எங்கே யாரோ கூட தொப்புன்னு போட்டுவிட்டு போவதல்ல. நமக்கும் நம் மாமிசத்திற்கும் உள்ள போராட்டம், ஆவிக்கும் நம் மாமிசத்துக்கும் உள்ள போராட்டம். ஆவி நம்மளை நல்ல தனத்தில் இழுக்கும், மாமிசம் அதனுடைய பக்கத்தில் இழுக்கும். எதோடு சேர்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்வு அமையும். எல்லாவற்றுக்கும் தேவ பலன், கிருபை போதுமானதற்கு மேல் உண்டு. தினமும் உங்கள் மனதில், இனி நான் அடிமை அல்ல, எதற்கும் அடிமை அல்ல, கோபத்திற்கு அடிமை அல்ல, சாப்பாட்டுக்கு அடிமை அல்ல, செல்போன் எடுத்து பேசுவதற்கு நான் அடிமை அல்ல, ஆர்கியூ பண்ணுவதற்கு நான் அடிமை அல்ல என்று சொல்லுங்கள். தீர்மானம் எடுங்கள். நான் கர்த்தரோடு இணைந்து சகலத்தை ஆளப்போகிறேன். இந்த ஆளுகை முதலில் என்னில் ஆரம்பிக்கட்டும் என்று ஆரம்பியுங்கள். நிலைத்திருங்கள். ஆவியானவர் உதவி கொண்டு உங்களை 1 பேதுரு 5:10 சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைப்படுத்துவார். அதற்கு டைம் வேண்டும். விட்டு கொடுங்கள். ஒரே நாளில் வராது. ஆளுகை செய்கிற உங்களிடத்தில் சகல சம்பத்தும் தேடி வரும். ஹல்லேலூயா. எரேமியா 15:19 யார் யார் உங்கள் பக்கம் திரும்ப வேண்டுமோ அவர்களை கர்த்தர் உங்கள் பக்கம் திருப்புவார். எப்பொழுது? நீங்கள் அவர் பக்கம் திரும்பி ஆளுகைக்குள் வரும் பொழுது, தேவ ஆளுகைக்குள் வரும் பொழுது, ஆவியானுடைய ஆளுகைக்குள் வரும் பொழுது, வசனத்தின் ஆளுகைக்குள் வரும் பொழுது எல்லாம் தேடி வரும். பகைத்து கொண்டவர்களெல்லாம் திரும்பி வருவார்கள். பரலோக வாழ்வை பூலோகத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த செய்தியை கேட்டு முடிந்ததும் நீங்கள் எடுக்கும் முடிவு, செயல் திறன்தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இன்றே உங்களது ஆளுகைக்குள் வருகிறோம். ஆவியானவருக்கும் தேவ வார்த்தைக்கும் ரெண்டும் எங்களை ஆளட்டும். சகல ஆளுகையும் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மடைந்திருந்த வெள்ளம் போல எங்களை நோக்கி வரும் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.